Hello students, good afternoon all. While attending your online class, please be ready with your student reader book at the same time workbook. Okay. Now quickly open your student reader book, come on to the page number 41, SR number 10. In previous class we have discussed about the lesson, the birthday gifts. In birthday gifts, who are all the main characters? First one is Sharmin. Sharmin is the birthday girl and her father. Next, யாரெல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணாங்க? ஷர்மினோட கசின்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேர் நேம் இஸ் யாசா, மஹீரா, ஜியா அண்ட் பபிதா. இவங்க எல்லாம் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், அவள் அன்றைக்கி என்ன பண்ணா, ரொம்ப இயர்லியாகவே எழுந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணா. பிகாஸ் ஈவினிங் 4 o'clock அவளோட பர்த்டே பார்ட்டி இருக்கனால அவங்க அம்மாவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணா இல்லையா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 9 o'clock எல்லாம் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அவளுக்கு அவங்களோட கசினோட கிஃப்ட்ஸை வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அவளுக்கு யாரோட கிஃப்ட்ஸ் பிடிக்கல, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்ட்ஸ் பிடிக்கல. பிகாஸ் அவள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணா. பட் அவங்களாம் ரொம்ப சிம்பிள் கிஃப்டாக கொடுத்ததுனால அவள் அதை லைக் பண்ணல. அதை வந்து அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா இல்லையா. அப்போ வந்து அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து சின்னதாக இருந்தாலும் அவங்க அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபைனலாக தான் வந்து அந்த கிஃப்டோட வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இதை தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, vocabulary words பார்த்தோம் இல்லையா. adorned means to add something decorative to a person or thing. அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு பர்சன் ஆர் திங்க்கு அதை ரொம்ப அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக நம்ம அதை டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், adorned. நெக்ஸ்ட், எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், crestfallen மீன்ஸ் ஃபீலிங் டிசப்பாயிண்டட் அண்ட் சேட். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், அது நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆகும், டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம் இல்லையா. அதை தான் நம்ம crestfallen அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், ஐஸ் வெல்ட் அப் மீன்ஸ் எ பர்சன்ஸ் ஐ ஆர் ஃபில்லிங் அப் வித் டியர்ஸ் அண்ட் த டியர்ஸ் ஆர் அபவுட் டு ஸ்பில் அவுட். அதாவது லைக் ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சந்தோஷத்தில் வந்து நமக்கு கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, கண் கலங்கி, அதை தான் நம்ம ஐஸ் வெல்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், enthusiastically means in a way that shows a lot of enjoyments or interest. அதாவது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்டு என்ஜாயை நம்ம வெளிப்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், enthusiastically அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நவ் டேக் SR number 3. இன் செகண்ட் யூனிட் நம்ம வந்து 2 ஸ்டோரிஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட் ஸ்டோரி என்ன பார்த்தோம், ஜெயின் பற்றின டேல் ஆஃப் ட்விட்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போது பர்த்டே ப்ரெசன்ட், அதாவது பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 லெசனுக்கான vocabulary words ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். காரிடார் மீன்ஸ் எ லாங் பேசேஜ் இன் த பில்டிங் ஃப்ரம் விச் டோர்ஸ் லீட் இன் டு ரூம்ஸ். காரிடார்ஸ்னால் என்ன, நம்ம ஓரத்தில் நடக்கிறோம் இல்லையா, வெளியில் வரண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம காரிடார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டோர்னமெண்ட் எ காம்படிஷன் for teams or single player in which a series of game is played and the winners of each game play against each other until only one winner is left. அதாவது குரூப்பாக விளையாடுற ஒரு கேம் இல்லாட்டி சிங்கிள் பர்சன் விளையாடுற கேம். அது டோர்னமெண்ட்னா எப்படி வைப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 டீம் இருக்குன்னா 10 டீமுக்கு வைப்பாங்க. அதிலிருந்து ஒரு 3 டீம் செலக்ட் பண்ணி அந்த 3 டீமுக்கு மேட்ச் வைப்பாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்கள தான் நம்ம வின்னர்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இன் எ ஸ்போர்ட். நெக்ஸ்ட், இமிட்டேட்டிங் மீன்ஸ் டு காப்பி சம்ஒன் ஸ்பீச் ஆர் பிஹேவியர் ஆர் டு காப்பி சம்திங் ஆஸ் அ மாடல். அதாவது இமிட்டேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் எங்கள் டீச்சர் மாதிரி நான் பேசி காட்டுறேன், நடிச்சு காட்டுறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா, அதை தான் நம்ம இமிட்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், அலோவன்ஸ் money that you are given regularly especially to pay for a particular thing, also known as a pocket money. நமக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அலோவன்ஸ். ரெகுலராக நமக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுப்பாங்கல்ல, ஸ்கூலுக்கெல்லாம் வரோம் அப்படின்னா டெய்லி 5 rupees 10 rupees அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வரையில, அதை தான் நம்ம அலோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ரெஸ்கியூட் மீன்ஸ் சேவ் ஃப்ரம் எ டேஞ்சரஸ் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஏதாவது ஒரு அனிமலவோ ஒரு பர்சனவோ ஒரு திங்கோ ஏதோ ஒன்று நம்ம அதோட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து சேவ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து ரெஸ்கியூட் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம
ஃப்ளட் வர டைம்லலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த தீயணைப்பு அந்த மாதிரியான சர்வீசஸ்லேருந்துலாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அது வந்து சேவ் பண்ணி நமக்கு ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே, அதை தான் நம்ம ரெஸ்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மீன்ஸ் எ பாயிண்ட் ஆஃப் வியூ. உன்னோட பெர்ஸ்பெக்டிவில் நீ இதை என்ன சொல்கிற, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ என்ன சொல்ல வர்ற. ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, எங்கிட்ட கேட்டால் என்னோட ஐடியா அந்த பொருளை பற்றி வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ். அவங்கவுங்களோட ஒப்பீனியனை தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 44, SR number 13. Multiple perspective situation. Multiple perspective situation. ஒரு situation நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை பற்றி ஒரு 4 பர்சன் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பெர்ஸ்பெக்டிவ்னா என்னது, அவங்கவுங்களோட ஒப்பீனியன். அப்போ மல்டிபிள் அப்படிங்கும்போது நிறையா பேர்த்தோட ஒப்பீனியன்ஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சுச்சுவேஷன் பாருங்கள். 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ராணி, ஜெஸ், தபீத் and ஸ்ருதி had worked on a project together for the science exhibition. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் யார், ராணி, ஜெஸ், தபீத் and ஸ்ருதி. இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. 4 பேர் சேர்ந்து தான் ரெடி பண்ணுறாங்க. They put in a lot of effort and were proud of how the project turned out. Next week their group has to present the project to the judges. Unfortunately, only one member from each group can give the presentation. The 4 of them got together during the lunch break to discuss who should be presenting from their group. ஓகேவா, இதுதான் சுச்சுவேஷன். என்னென்னா, இந்த 4 பேர் சேர்ந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. 4 பேருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் ஃபைனலாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, குரூப்லேருந்து யாரோ ஒரு பர்சன் வந்து தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒருத்தர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, 4 பேர்த்தில் ஒருத்தர் போனால் போதும். இப்போ 4 பேர்த்தில் யார் போகிறது, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் புக்கில் இதே மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம அங்கே ஃபில் பண்ணணும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை எடுத்து. ஓகே, பாருங்கள். இப்போ ராணி என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர்த்தில் 4 பேர் ஒரு விதமாக நினைப்பாங்க இல்லையா. அந்த ஃபஸ்ட் பர்சன் ராணி, அவள் என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். Rani thinks that she should not present because she already got many chances to speak before. She feels that Jess should present for the group. It will help to build her confidence. It is okay if the team does not win. ராணி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது ப்ரெசென்ட் வந்து பண்ண வேணாம், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிறோம், அதுக்கான சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பெட்டர் இது வந்து ஜெஸ் அப்படிங்கிற பர்சன் பண்ணட்டும், ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீலிங் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கா. அவளுக்கு வந்து இது வந்து என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவள் வந்து நம்ம டீம் வின் பண்ணினாலும் பரவாயில்ல, அவள் ப்ரெசென்ட் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெஸ் ஃபீல்ஸ் தட் ஸ்ருதி ஷுட் ப்ரெசென்ட் their ப்ராஜெக்ட். She thinks that Shruti can answer the questions related to the project well because she knows how the project works better than others. Jess feels nervous when people ask her too many questions. Next யார், ஜெஸ் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஸ்ருதி வந்து இந்த ப்ரெசென்ட் பண்ணானா நல்லாயிருக்கும், பிகாஸ் அவளுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் நல்லா ஆன்சர் பண்ண தெரியும், எல்லாத்தை விட அவளுக்கு நல்லா பெட்டராகவே ஆன்சர் பண்ண தெரியும். அது இல்லாமல் வந்து இப்போ நான் பண்ணினேன், ஜெஸ் வந்து பண்ணினா அப்படின்னா அவளுக்கு வந்து நிறைய கொஷின் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவா. ஸோ அவள் கன்ஃபியூஷனில் ஆன்சர் பண்ண மாட்டாள். ஸோ என்னது, ஸ்ருதி பண்ணட்டும்னு ஜெஸ் நினைக்கிறான். நெக்ஸ்ட் தபீத் என்ன நினைக்கிறான்னா, தபீத் knows that he is usually quiet and shy. He never gets a chance to speak because people think that he does not want to. He really wants to present for the group. He feels that he can do a good job if he gets the chance. தபீத் என்ன நினைக்கிறான்னா, யாரும் பண்ண வேணாம், நம்மளே பண்ணலாம், பிகாஸ் எல்லோரும் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம்னா நமக்கு நல்ல குட் நேம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தபீத் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார், ராணி வந்து யாரை பண்ணணும்னு நினைக்கிறா, ஜெஸ்ஸை பண்ணணும்னு ஜெஸ் வந்து இது ப்ரெசென்ட் பண்ணட்டும்னு நினைக்கிறா. பட் ஜெஸ் என்ன நினைக்கிறா, ஸ்ருதி பண்ணட்டும்னு நினைக்கிறா. தபீத் என்ன நினைக்கிறா, நம்மளே பண்ணலாம், யாரும் வேணால் நம்மளே பண்ணலான்னு நினைக்கிறான். ஸ்ருதி என்ன நினைக்கிறா, ஸ்ருதி ஃபீல்ஸ் தட் ராணி ஷுட் ஸ்பீக் பிகாஸ்
she has given many presentations before. Her experience will help the team's project win the first prize. Shruti thinks that people should focus on what they are good at and use it. ஸ்ருதி என்ன நினைக்கிறா, ராணி இதை பண்ணட்டும், பிகாஸ் ராணி நிறைய ப்ரெசன்டேஷன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காள்ல. ஸோ இப்போ அவள் பண்ணினான்னா அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம எல்லாத்தையும் விட அவள் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு. இப்போது மாற்றி மாற்றி நினச்சிக்கிறாங்க இல்லையா. இதைத்தான் நம்ம ஒரே சுச்சுவேஷன் தான், ஆனால் ஒருத்தரோட தாட்டும் என்னவாகுது, டிஃபர் ஆகுது இல்லையா. இதைத்தான் நம்ம பர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்கவுங்களோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்கவுங்களோட தாட்டை தான் நம்ம பர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம். மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் மீன்ஸ் நிறைய பர்ஸ்பெக்டிவ், நிறைய பர்சனோட பர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ ஹோப் யூ கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் take page number 35, worksheet number 4. In last class we have discussed only first questions. பர்த்டே கிஃப்டோட டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஏ கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். ரிமைனிங் கொஷினுக்கு இன்றைக்கி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு தேர்ஸ்டே வந்து கிளாஸ் வந்திருக்காது இல்லையா, அதனால் நமக்கு ஒர்க் ஷீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன், வாட் டு யூ திங்க் த மீனிங் ஆஃப் த வேர்ட் தாட்ஃபுல்? தாட்ஃபுல்லோட மீனிங், தாட்ஃபுல் மீன்ஸ் டு ஷோ கன்சிடரேஷன் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். நெக்ஸ்ட், மேக் ஏ சென்டென்ஸ் யூஸிங் த phrase ஐ வெல்ட் அப். ஐ வெல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ், மை மதர்ஸ் ஐஸ் வெல்ட் அப் வித் tears ஆஃப் ஜாய் when I gave her a surprise gift on her birthday. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் PDF பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 2 to 3 sentences. First question, what does the author want to communicate through this story? author வந்து இந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ், the author wants to tell the readers that people can show love and care through the different ways. In the story, Sharmin's friends showed their love for her through meaningful gifts. அவங்களோட லவ் எப்படி காட்டியிருக்காங்க, அவங்களோட கிஃப்ட்ஸ் மூலமாக காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட லவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேயில் ஷோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ திங்க் அபவுட் ஷர்மின்ஸ் ஃபாதர்? எக்ஸ்பிளைன் யூஸிங் எவிடன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டோரி. ஷர்மின்ஸோட ஃபாதர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியிலிருந்து லேர்ன் பண்ணது மூலமாக அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் தட் ஷர்மின்ஸ் ஃபாதர் இஸ் an understanding person. He was able to understand how much effort and love was put into the gifts given by Sharmin's friends. He even explained the meaning of each of the gifts to his daughter very patiently. அதாவது அவங்க அப்பா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டோடு இருக்க ஒரு பர்சன். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிஃப்டோட வேல்யூவுமே வந்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஷர்மின்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. அதை தான் இங்கே நம்ம ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், what did you think the story would be about before reading it? What was it actually about? Was your prediction right? அதாவது இந்த லெசன் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லெசனை பற்றி என்ன நினச்சிங்க, படித்ததுக்கப்புறம் என்ன நினச்சிங்க, என்ன இருந்துச்சு அதில், நீங்கள் நினச்சதுக்கும் அந்த லெசனில் இருக்கிறதுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஐ ப்ரிடிக்ட் தட் த ஸ்டோரி வுட் பி அபவுட் எ கேர்ள் கெட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த்டே கிஃப்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஈச் கிஃப்ட் மீன்ஸ். இன் த ஸ்டோரி, ஷர்மின் கெட்ஸ் டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் for her birthday and she later understand the meaning behind the each gift. So my prediction was correct. அவங்க இந்த லெசனோட டாபிக் பார்த்தது என்ன நினச்சேன் அப்படின்னா, இது ஒரு பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிறப்போ ஒரு கேர்ள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா, அவள் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம நினச்சிருப்போம் இல்லையா. அதுதான் இந்த லெசன்லேயும் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், What did you predict when Sharmin saw the gifts from her best friends? What actually happened in the story? Was your prediction is right அப்படின்னு கேட்குறாங்க. அகைன் அதாவது ஷர்மின் அவங்களோட ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ என்ன பண்ணுவா, எப்படி இருப்பா, எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன நினச்சோம்,
அவள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவள் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கறனால சப்போஸ் மேபி அவள் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணுவா அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் இல்லையா. நீங்கள் என்ன நினச்சிங்க தெரியல, நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ இப்போ இங்கே ப்ரெடிக்ஷன் கரெக்டானு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். I thought that Sharmin would be touched by the gifts, but in the story she was upset about these gifts, so my prediction was incorrect. அதாவது இந்த கிஃப்ட் மூலமாக ரொம்ப அவள் ஃபீல் ஆவா, ரொம்ப டச் ஆவான்னு நினச்சோம். பட் அவள் அப்செட் தான் ஆனா. ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். வி மஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 4 to 5 sentences. Describe how Sharmin celebrated her birthday. Sharmin's father said each gift tells us about the feelings of a person who has given us the gift. What did Sharmin's best friends give her and what did they mean? Write about the time you felt ecstatic about something. இந்த ரெண்டு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, டிஸ்கிரைப் ஹவு ஷார்மின் செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. அவளோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணால், மார்னிங் இயர்லியாக எழுந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸோட நல்ல இதாக தான் அவள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணா அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு ஷார்மின்ஸ் ஃபாதர் செட் ஈச் கிஃப்ட் tells us about the feeling of a person who has given us the gift. What did Sharmin's best friends give her? அதை அப்படின்னு இது என்னென்னா, அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, இந்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து ஒன்று ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றியும். நெக்ஸ்ட்டு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஷர்மின்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, வாட் டிட் தே மீன், அவங்க கொடுத்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் அபவுட் எ டைம் யூ ஃபெல்ட் எக்ஸ்டாட்டிக் அபவுட் சம்திங். எக்ஸ்டாட்டிக்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி நீங்கள் எப்போயாவது இருந்திருப்பீங்க இல்லையா, உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எப்போயாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ரைட் பண்ணி அனுப்புங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடல்ஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஐடென்டிஃபை த மாடல் வேர்ப் அண்ட் டைப் ஆஃப் மாடல் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு, we must stand in a line during the school assembly. Here model is must, verb is stand, type of model is obligation. Nisha should listen to the teacher in class. Shouldங்கிறது model, listen is a verb, obligation type of model is obligation. நம்ம ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம், obligation and promise அப்படின்னு பார்த்தோம். will அப்படிங்கிற verb தான் நம்ம இதில் பார்த்தோம், ப்ராமிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம், மற்ற எல்லாமே ஆப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ செகண்ட் பாருங்கள், மேக் ஏ சென்டென்ஸ் யூஸிங் த மாடல் மஸ்ட். மஸ்ட் அப்படிங்கிற மாடலை யூஸ் பண்ணி இந்த டேஷை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ஹெல்ப் டு த அதர்ஸ். நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ யூ மஸ்ட் ஹெல்ப் டு த அதர்ஸ், ஹெல்ப் டு அதர்ஸ். அப்போ இந்த டேஷ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வொக்காபுலரி வேர்ட்ஸ். நம்ம இப்போது இந்த ஒர்க் புக் வராதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ரீடில் படித்த இல்லையா, பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் மீன்ஸ் எ பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே இருக்கு பாருங்கள், எ பாயிண்ட் ஆஃப் வியூ. அடர்ன்டு, அடர்ன்டு மீன்ஸ் added to added something decorative to person or thing. அடர்ன்னா என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி, ஒரு இருக்க பொருளுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறது தான் நம்ம அடர்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ரெஸ்கியூட் மீன்ஸ் சேவ் சம் ஒன் ஃப்ரம் எ டேஞ்சரஸ் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், மேட்ச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டாட்டிக், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இமிட்டேட்டிங், டு காப்பி சம் ஒன் ஸ்பீச் ஆர் பிஹேவியர். இமிட்டேட்டிங் என்னது, அவங்களோட பிஹேவியரை நம்ம இல்லாட்டி அவங்களோட ஸ்பீச்சை காப்பி பண்ணி செஞ்சு காட்டுறது தான் நம்ம இமிட்டேட்டிங்னு சொல்கிறோம். க்ரெஸ்ட் ஃபாலன் மீன்ஸ், க்ரெஸ்ட் ஃபாலன் என்னன்னு பார்த்தோம், disappointment, feeling disappointed and sad. Crest fallen means feeling disappointed and sad. Enthusiastically, in a way that shows a lot of enjoyment or interest. Tournament, a competition in which series of game is played. Next,
read the passages and fill in the blanks with correct word from the box given below. Heartfelt, exactly, recalled, thoughtful, festoons, wonderful, uncontrollably, expect. இந்த வேர்டுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம இந்த டேஷை ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக்ஷனரி வச்சு இதுக்கான மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேசேஜை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா நான் அனுப்புகிறேன், பிடிஎஃப் பார்த்து எழுதுங்க. Aisha dash the time she organized a surprise birthday party for Danny, her best friend. அவள் வந்து என்ன பண்ணுறா, ஆயிஷா வந்து ரீகால் பண்ணுறா. ரீகால் பண்ணுறதுனா மறுபடியும் நினச்சி பார்க்குறோம் இல்லையா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த திருப்பி நினச்சி பார்க்குறது தான் நம்ம ரீகால்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆயிஷா என்ன பண்ணுறா, அவளோட பர்த்டே பார்ட்டியை ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா. யாருக்காக? அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேனிக்காக. அதை வந்து நினச்சி பார்க்குறா. ஓகே, எவ்ரி திங் வெண்ட் டேஷ் த வே she imagined it to be. Exactly, everything went exactly the way she imagined it to be. அவள் என்னெல்லாம் நினச்சாலோ அந்த பார்ட்டி இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினச்சானா அதே மாதிரி அந்த பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், Danny's room was decorated with dash festoons. Festoons also a decorative thing. Okay, எதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறா? festoons. Danny's room was decorated with festoons. When she went for a run in the morning, Aisha collected dash messages, heartfelt messages from all of Danny's close friends and family. All the messages were written on colored paper dash Aisha's, except Aisha's. Aisha wrote her message behind a photograph of them hugging each other when they were small. It was very thoughtful messages. She kept a cake with candles in the room too. When Danny returned home, she was ecstatic to see all this. Some of the messages were so funny that she began to laugh uncontrollably. It was a dash birthday, wonderful birthday for Danny because of Aisha's hard work. ஸோ இங்கே பாருங்கள், ஆயிஷா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு டேனிக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரீகால்டு மீன்ஸ் திரும்ப நினச்சி பார்க்குறது. எவ்ரி திங் வெண்ட் எக்ஸாக்ட்லி த வே ஷி இமேஜின் டு பி அப்படின்னா அவங்க எப்படி அந்த பார்ட்டி நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது அக்யூரேட்டாக கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாலே அதான் எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட், Danny's room was decorated with festoons also a decorative thing. அந்த ரூம் இது நிற்காங்க ஃபெஸ்டூன்ஸ் மூலமாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. when she went for a run in the morning, Aisha collected dash messages. எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஆயிஷா பற்றி டேனி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க, யார் வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அது எந்த மாதிரியான மெசேஜ் வந்து அவள் கலெக்ட் பண்ணுறா, ஹார்ட் ஃபெல்ட். அதை படித்தாலே அதை சொன்னாலே ரீட் பண்ணுறப்பவே டேனி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜஸாக வந்து கேதர் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட், ஆல் த மெசேஜ் வேர் ரிட்டன் ஆன் த கலர் பேப்பர் எக்ஸப்ட் ஆயிஷாஸ். எல்லாத்தையும் வந்து கலர் பேப்பரில் ரைட் பண்ணுறா, பட் அவளோட ஃபீலிங்ஸை மட்டும் எழுதலை. யாரோட ஃபீலிங்ஸ்? ஆயிஷாவோட ஃபீலிங்ஸ். ஆயிஷா wrote her messages behind a photograph of them hugging each other when they were small. அவளோட ஃபீலிங்ஸ் அவள் எங்கே எழுதுறா அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் பின்னாடி எழுதுறா. அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் டேனி அண்ட் ஆயிஷா சின்ன வயசில் ஹக்கிங்கோட எடுத்துக்கிட்ட இமேஜில் எழுதி கொடுக்குறா. இட் வாஸ் வெரி டேஷ் மெசேஜ், தாட்ஃபுல். அந்த மெசேஜ் எப்படி இருக்குது, எப்போவுமே நினச்சி பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இட் வாஸ் எ வெரி தாட்ஃபுல் மெசேஜ். She kept a cake with candles in the room too. When Danny returned to home, she was ecstatic to see all this. Some of the messages were so funny that she began to laugh
அந்த சில மெசேஜஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவள் கலெக்ட் பண்ணி எழுதி கொடுத்த மெசேஜஸ் எப்படின்னா ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ வந்து அன்கண்ட்ரோலபிளாக டேனி வந்து லாஃப் பண்ணுறா. ஸோ ஆன்சர் இஸ் அன்கண்ட்ரோலபிளி. இட் வாஸ் எ டேஸ் பர்த்டே, ஒண்டர்ஃபுல் பர்த்டே. இந்த மாதிரி நல்லா நிறையா ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு ஆயிஷா வந்து இந்த பர்த்டேவை அவளுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறதுனால இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் vocabulary வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜில் ஒர்க் ஷீட் 6ல் பாருங்கள். ரீட் த சென்டென்சஸ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் பொலைட். பொலைட் அப்படிங்கிற வேர்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க மாதிரியான சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். Arush greeted the old man in the morning and offered to help him walk. பொலைட்டாக இருக்கிறதுனா என்னது, ரொம்ப சாதுவாக இருக்கிறது தான் நம்ம பொலைட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், which of the following groups of words means the same as thoughtful. தாட்ஃபுல்லுக்கு ரிலேட்டடான 3 வேர்ட்ஸ் இங்கே இருக்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், கன்சிடரேட். இதெல்லாம் தான் தாட்ஃபுல்லோட சிமிலராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கன்சிடரேட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மிஸ்டேக்கிங். மிஸ்டேக்கிங் அப்படிங்கிற அதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன், ஐ கால்ட் மை டீச்சர் சார் இன்ஸ்டீட் ஆஃப் மேடம் டியூரிங் அட்டெண்டன்ஸ். மேடமை போய் நம்ம சார்னு சொன்னோம்னா அது மிஸ்டேக் தானே. நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் மாற்றி சொல்லிடுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன், ஐ கால்ட் மை டீச்சர் சார் இன்ஸ்டீட் ஆஃப் மேடம் டியூரிங் அட்டெண்டன்ஸ். நெக்ஸ்ட், மாடல்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் மாடல்ஸ் ஷுட் ஆர் மஸ்ட். ஷுட் இல்லாட்டி மஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி டேஷ் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், நிஷா டேஷ் ஈட் ஃபுட் எ பிட் ஸ்லோலி. ஆன்சர் இஸ் ஷுட். ஷுட் அப்படிங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரப்போ நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிஷா என்ன பண்ணணும், ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடாம. அது யாருக்கான நல்லது, அவளுக்கான நல்லது தானே. ஸோ நிஷா ஷுட் ஈட் ஃபுட் பிட் ஸ்லோலி. நெக்ஸ்ட், மை ஆன்டி இஸ் அன்வெல், ஐ திங்க் ஐ ஷுட் விசிட் ஹர் டுமாரோ. ஷுட். ஆன்சர் இஸ் ஷுட். Munith and Krish should, should, should solve their problems together. First one, second one, third one, மூணுமே should தான். Next பாருங்க, Nina said we dash not touch electronical things with wet hands. அப்போ இங்கே must, M-U-S-T, must. இது வந்து நம்மளோட ஈரமான கையோடு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸை தொடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது வந்து அவளுக்கான எந்த ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது ஒரு காமனான திங், எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு டியூட்டி ஆர் கம்பல்ஷன் தான். ஸோ என்ன பண்ணணும் இங்கே, ஆன்சர் இஸ் மஸ்ட். ஷுட் அப்படிங்கிற மாடல் நம்ம வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறப்ப யூஸ் பண்ணணும். மஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கான காமனான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு காமனான டியூட்டி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி ஒரு கம்பல்ஷன், கடமை இருக்கிறப்போ, கட்டாயம் இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் மஸ்ட் அப்படிங்கிற மாடல். ஓகே, நெக்ஸ்ட், யூ டேஷ் ப்ரஷ் யுவர் டீத் 2 times a day. ஆன்சர் இஸ் ஷுட், SHOULD, ஷுட். நெக்ஸ்ட், ஐ டேஷ் ஆல்வேஸ் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் ஆன் டைம். மஸ்ட், I must always finish my homework on time. Varun should help Neerav to complete the project on time. Should, SHOULD, should. Next, I think she does write a story about friendship for the school magazine. Answer is should. I think she should write a story about friendship for the school magazine. Next, take page number 38. In 38, they gave a puzzle game. Already நம்ம இந்த puzzle game பார்த்துருப்போம் இல்லையா. Across means in left to right எழுதுறது, down means top to bottom எழுதுறது. ஓகே, அக்ராஸில் என்ன நம்பர், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அக்ராஸ்னால் அக்ராஸ் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணணும், டவுன்னா டவுன் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணணும்.
அக்ராஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இந்த க்ளூஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஹால் வாஸ் டேஸ் வித் கலர் ஃப்ளார்ஸ். அக்ராஸில் செகண்ட் ஒன் எங்கே இருக்குது? அக்ராஸ் மீன்ஸ் இப்படி எழுதுறதுன்னு சொன்னோன்னா, ஸோ அக்ராஸில் செகண்ட் ஒன் இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபில் பண்ணணும் இந்த க்ளூவை யூஸ் பண்ணி. த ஹால் வாஸ் டேஸ் வித் கலர் ஃப்ளார்ஸ். அடோன்டு. ஆன்சர் இஸ் அடோன்டு. ஏ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாலை டெக்கரேட் தானே பண்ணுவோம். டெக்கரேட்டுக்கு இன்னொரு வேர்ட் நம்ம என்னென்னு படித்தோம்? அடோன்டு. ADORNED. அடோன்டு. நெக்ஸ்ட், தருண் வாண்ட்ஸ் டு டேஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் ஓனர்ஸ் ஹூ பீட் தெம் எ லாட். இப்போ இங்கே 6th ஒன் அக்ராஸில் 6th ஒன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான்? தருண் வாண்ட்ஸ் டு அனிமல்ஸ் ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்கிறான். இந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அனிமல்ஸ்லேருந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆன்சர் இஸ் ரெஸ்கியூ. ஆல்ரெடி நமக்கு எஸ் கொடுத்துட்டாங்க. RESCUE ரெஸ்கியூ. நெக்ஸ்ட், ஷி வாஸ் டேஸ் ஆஃப்டர் ஹர் டாக் பாஸ்ட் அவே. ஷி வாஸ் டேஸ் ஆஃப்டர் ஹர் டாக் பாஸ்ட் அவே. 7th ஒன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அக்ராஸில் 7th ஒன் இங்கே இருக்குது. நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் crest fallen. CT நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, CREST crest, FALLEN crest fallen. அவள் டாக் வந்து இறந்ததுனால அவள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஓகே, crest fallen மீன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆர் சேட் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட், Sharan can dash his sister well. He acts exactly like her. இப்போது 8th ஒன் எங்கே இருக்குது? இங்கே நமக்கு M and Tங்கிற லெட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் இமிட்டேட். ஷரன் கேன் இமிட்டேட் ஹிஸ் சிஸ்டர் வெல். ஹி ஆக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹர். அவர் சிஸ்டர் மாதிரி அவனால் எக்ஸாக்டாக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் இமிட்டேட். இப்போ நம்ம அக்ராஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? டவுன். மை மதர் அண்ட் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் டேஸ் ஆன் த மூவி வி வாட்ச் எஸ்டர்டே. இப்போ டவுன் அப்படிங்கிறப்ப நம்ம இப்படி பார்க்கணும். டவுனில் ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1. இப்போ இங்கே இருக்குது PR நமக்கு ஆல்ரெடி க்ளூவாக கொடுத்துட்டாங்க. அவங்க மதர் அண்டு ஒரு பர்சனும் நேற்று வந்து ஒரு மூவி பார்த்துருக்காங்க. அவங்க அது அந்த படத்தை பற்றி நான் அவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். PERSPECTIVES பெர்ஸ்பெக்டிவ்ஸ். கீழே வரைக்கும் வருவீங்க. பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட், my father gives me a monthly dash of 50 rupees every month. 3rd ஒன் எங்கே இருக்குது? டவுனில் இங்கே இருக்குது. L and W நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெகுலராக நமக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? அலோவன்ஸ். ஸோ அலோவன்ஸ் ALLOWANCE அலோவன்ஸ். மேலேருந்து இங்கே கீழே வரைக்கும் வரும். நெக்ஸ்ட், my grandfather dash a beautiful sweater for me. 4th ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. knitted KNITTED knitted. அவங்க கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? அவங்க கையாலேயே ஒரு ஸ்வெட்டரை பின்னி கொண்டு வந்து தராங்க இல்லையா, அதை தான் knitted அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், I am dash because my favorite actor is coming to town. I am 5th ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டவுனில் இங்கே இருக்குது. E and T நமக்கு கொடுத்துட்டாங்க. I am ecstatic. ECSTATIC. ecstatic means extremely happy. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து உங்கள் ஊருக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியில் இருப்பீங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. I am ecstatic because my favorite actor is coming to town. Okay, next worksheet 8. இந்த பேராகிராஃப் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங்ஸ் தப்பாக கொடுத்துருப்பாங்க. சில வேர்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக டோர்னமெண்ட்டோட ஸ்பெல்லிங் TOURNAMENT டோர்னமெண்ட். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? TOURMNT அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் அது தப்பு. அதனால் ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே கரெக்டான இது எழுதியிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட் ரீட் பண்ணலாம். I noticed that both the teams were similar jerseys. It was the
எக்ஸாக்ட் இது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரவுண்ட் திஸ் வேர்ட். ஆன்சர் இஸ் எக்ஸாக்ட். EXACT. ஆன்சர் இஸ் EXACT. எக்ஸாக்ட். எக்ஸாக்ட் தான் இவங்க ஸ்பெல்லிங் இப்படி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் காரிடாருக்கு இங்கே ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. காரிடோர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் CORRIDOR. காரிடார். CORRIDOR. காரிடார். Round this word and write here. Correct spelling. Next, enthusiastically க்கு spelling தப்பா கொடுத்திருக்காங்க. enthusiastically spelling ENTHUSIASTICALLY. enthusiastically. பட் இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. Next, மிஸ்டேக்கிங். இங்கே பாருங்கள், மிஸ்டேக்கிங்க்கு ஸ்பெல்லிங் தப்பு. MISTAKING. மிஸ்டேக்கிங்கோட ஸ்பெல்லிங் MISTAKING. மிஸ்டேக்கிங். நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோலபிளி தப்பாக கொடுத்துருக்காங்க. UNCONTROLLABLY. அன்கண்ட்ரோலபிளி. நெக்ஸ்ட் இங்கே பொலைட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. பொலைட்லிக்கு POLITELY. பொலைட்லி. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக எழுதிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் மாடல்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா மாடல்ஸ் இங்கே எழுதணும். ஷுட், மஸ்ட், ஹேஸ், ஷுட், மஸ்ட் இதெல்லாம் தான் என்னது மாடல்ஸில் இங்கே வரும். வேர்ப் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் விசிட், செகண்டில் ரீச், தேர்ட் ஒனில் கம்ப்ளீட், ஃபோர்த் ஒனில் யூஸ், ஃபிஃப்த் ஒனில் ரீட் அப்படிங்கிறது தான் நமக்கு வேர்ப். இது எல்லாமே ஆப்ளிகேஷன்ஸ் தான். டைப் ஆஃப் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ளிகேஷன் தான். OBLIGATION. ஆப்ளிகேஷன். இது உங்களுக்கு பிடிஎஃப்ல வராது. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்ட்டு. பட் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன், நீங்கள் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் situations and sentences with models. My brother has hurt his back. He should go to the doctor. அவனுக்கு பேக் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் வந்து டாக்டர்கிட்ட போகணும். நெக்ஸ்ட் you must try that new restaurant in town but you have to book a table. நீ ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நிஷா ஹேஸ் டு கெட் அப் அட் 5 PM டுமாரோ. நாளைக்கு வந்து அவள் இயர்லி மார்னிங் 5 AM எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஷீ ஷுட் கோ டு பெட் இயர்லி. சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா சீக்கிரமாக படுத்து தூங்கணும். அதை தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. இங்கே சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மாடல்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி என்ன சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ திங்க் யூ ஷுட் ஹாவ் எ ஹேர் கட். அதாவது நீ ஹேர் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் yes I must get an appointment. Answer is yes I must get an appointment. The meeting starts in 5 minutes. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரமாக போகணும். 5 நிமிஷத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நம்ம சீக்கிரமாக போகணும். We must hurry. Hurry means சீக்கிரமா. Next, I have to speak English in my job. I should take English classes. இங்கிலீஷ் நல்லா பேசணும்னா இங்கிலீஷ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் இல்லையா? நெக்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட்டில் இவங்க நம்ம அங்கே பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து இல்லையா? இந்த பர்த்டே கிஃப்டோட அந்த லெசனில் 2 பர்சனை நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நான் உங்களுக்கு ஷர்மின் அண்ட் ஃபாதர் அவங்க 2 கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த லெசனில் ஷர்மினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டிட் நாட் லைக் கிஃப்ட்ஸ் கிவன் பை ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தாட் தட் தே டிட் நாட் லைக் ஹர் அண்ட் வேர் நாட் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவளுக்கு கிஃப்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எதுவுமே பிடிக்கல, நல்ல கிஃப்ட்ஸ் எதுவும் கொடுக்காதனால அவங்கெல்லாம் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான் இல்லையா? அதுதான் அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க அப்பாவோடது அப்படின்னு எடுத்துட்டோம்னா
ஈச் கிஃப்ட் tells us about the feelings of the person who has given it to us. Explained about time. அதாவது இந்த டைமில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ அவளுக்கு வந்து கிஃப்ட் பிடிக்காத டைமில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிஃப்ட்டோட வேல்யூமே நமக்கு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த லெசனில். பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, ஷர்மின் திங்ஸ் தட் இஃப் த கிஃப்ட்ஸ் ஆர் நாட் ஃபேன்சி த பீப்புள் ஹூ கேவ் தெம் டு ஹர் டு நாட் லைக் ஹர். அவளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நல்ல கிஃப்ட் கொடுக்காதனால பீப்புள் யாருமே வந்து அவளுக்கு அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவளை பிடிக்காதுன்னு அவளாக நினச்சிக்கிறா இல்லையா. அவளோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த கிஃப்ட்டை பார்த்தியும் அவள் அப்படின்னு நினச்சிக்கிறா. அதுதான் அவளோட பெர்ஸ்பெக்டிவ். இவங்க ஃபாதரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஷர்மின்ஸ் ஃபாதர் திங்ஸ் தட் எவ்ரி கிஃப்ட் ஹேஸ் சம் மீனிங். வி ஹாவ் டு லுக் ஃபார் வாட் ஈச் கிஃப்ட் டெல் அஸ் about the feeling of the person who gave it. ரெண்டு பேருமே கிஃப்ட்டை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஒரு கிஃப்ட் சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல. அதாவது ஷர்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த இடத்துல சுச்சுவேஷன். அந்த கிஃப்ட்டை பார்த்தது இவளோட கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்குது, அவளுக்கு அது பிடிக்கல. அவங்க அப்பா வந்து ஆனால் வந்து அதை பெருசாக நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. பெர்ஸ்பெக்டிவ் இங்கே மாறுது இல்லையா. அந்த கிஃப்ட் வந்து நல்ல கிஃப்டாக இல்லாதனால அவங்க யாருக்குமே வந்து என்னை பிடிக்கல அப்படின்னு அவளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. பட் அவங்க ஃபாதர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு கிஃப்ட்லேயுமே ஒருத்தரும் அவங்களோட லவ்வை டிஃப்ரெண்ட் வேயில் ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒரே சுச்சுவேஷனில் இங்கே பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது இல்லையா. அதைத்தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். உங்களுக்கு நான் இது பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன், பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் த மாடல் வில் அப்படிங்கிற மாடலை யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. மோனி வாண்ட்ஸ் டு ரீட் மோர் புக்ஸ் ஷீ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஷீ வில் go to the library tomorrow. மோனி வாண்ட்ஸ் டு ரீட் மோர் புக்ஸ் ஷீ வில் go to the library tomorrow. அவள் நிறைய புக்ஸ் படிக்கணும்னா எங்கே போகணும், லைப்ரரிக்கு தான் போகணும். நெக்ஸ்ட், அனு வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் in basketball she dash. She will practice playing basketball every day. பேஸ்கெட்பாலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் இல்லையா. அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஷி வில் ப்ராக்டிஸ் பிளேயிங் பேஸ்கெட்பால் எவ்ரி டே. நான் உங்களுக்கு எந்த ஒர்க் ஷீட்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணல. உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கிற எல்லாமே நான் அனுப்பிடுறேன். இடையில ஏதாவது 1-2 மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இடையில நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்ட்டாக வர வேண்டியது. பட் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்கள் எழுதி ஆன்சர் பண்ண வேண்டியது எது மட்டும்தான், அந்த பர்த்டே கிஃப்டா. எஸ், பர்த்டே கிஃப்டில் இந்த 2 கொஷின் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும், இ அண்ட் எஃப். இதை மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புனா போதும். ஓகே, தேர்ஸ்டே கிளாஸ் வராது, எல்லாமே சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுமா. நாளையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல்.